வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான பால்கோவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, 1 கப் பால், 3/4 கப் சுகர், கூடவே கீ எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அடிக்கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 கப் பால் வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டேங்க. சேர்த்துட்டு பால் வந்து பொங்கி வரணுங்க. ஆல்ரெடி இது காய்ச்சின பால் தான். இது இப்போ வந்து பொங்கி வர டைமில் வந்து அந்த 3/4 கப் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலும் சுகரும் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நுரைச்சி வருங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கீ சேர்த்தா போதுங்க. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி கீ சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படியே வந்து நல்லா சுருள ட்ரையாக வந்து ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். இடைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம தேவைங்கும் போது ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஹையில் இருந்துச்சு அப்படின்னா கருகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் சிம் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பால் சுகர் ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீ சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கீ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கீக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டுமே ஆட் பண்ணாவே போதுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிற டைமில் வந்து ஸ்வீட் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாங்க. ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த பால்கோவா ரெசிபி வந்து நம்மளால் ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்மளால் செய்ய முடியுங்க. அல்லது நம்மளுக்கு எப்போயாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்ற டைமில் டக்குன்னு ஒரு 50 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாங்க. இப்போ வந்து பால், சர்க்கரை, நெய் இந்த 3 சேர்ந்து நல்லா வந்து திக்காக கெட்டியாக வந்து வந்துருச்சுங்க. இந்த டைமிங்கில் வந்து நல்லா இடைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணுங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து கரிஞ்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்களா நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க. நான் வந்து இந்த பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே வந்து நெய் தடவி வைக்கிறேன். நெய் தடவிட்டு அதை அப்படியே வச்சிடலாங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே தூவி விட்டுறலாங்க. அல்லது உலர் திராட்சை இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து வைக்கலாம். உலர் திராட்சை, டேட்ஸ் இதெல்லாம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் வந்து உலர் திராட்சை சேர்த்துட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பால்கோவா வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.